ஏற்படுத்தினர். தூந்தாஜிவாக் மற்றும் மருதுபாண்டியனின் கிளர்ச்சிக்கு விஜயநகர பேரரசின் வாரிசுதாரர்கள் கோலாப்பூர், ரேதூர், குவாலியர் ஆகிய பகுதிகளை ஆண்டவர்களும் ஆதரவு அளித்தனர். தூந்தாஜிவாக், மருதுபாண்டியன் இந்த இரு பெரும் புரட்சியாளர்கள் இணைந்து செயல்பட்ட விதம் தென்னிந்தியாவில் ஆயுதம் தாங்கிய இரத்த புரட்சிக்கு அடைத்தளம் அமைத்தது. தென்னிந்திய புரட்சியாளர்களின் அரசியல் கொள்கை மற்றும் எண்ணங்களை ஆய்வு செய்தால் அவர்களிடம் மிதமின்றிய அதிகாரங்களை கட்டுப்படுத்தி சமநிலைப்படுத்துகின்ற ஜனநாயக அரசமைக்கும் நோக்கம் இருந்தது. இந்த அரசியல் அமைப்பு முறை வட அமெரிக்காவில் 13 குடியேற்ற நாடுகள் கிளர்ந்து எழுந்தபோது கான்டினென்டல் காங்கிரஸ் பின்பற்றிய அரசியல் முறைக்கு ஒப்பாக இருந்தது என பேராசிரியர் ராஜய்யனும் ஆய்வாளர் பொன் முத்துராமலிங்கமும் கருத்து தெரிவிக்கின்றனர். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ப்ராக்ளமேஷன் எங்கேயும் பார்க்க முடியாது. 1857 அதுதான் ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் ஒவ்வொருத்தர் சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஆனா அங்க ஒரு ப்ராக்ளமேஷன், ஒரு விளம்பரம் எடுத்தா இதை கம்பேர் பண்ணக்கூடிய எதுவுமே இல்லை. மட்டுமல்ல, இப்போ சிபாய் மியூட்டினியை பொறுத்த வரைக்கும் இப்போ வெங்கட்ராமன் பிரசிடண்டா இருந்தபோது அதுதான் முதல் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அவரும் சொல்லி இருக்கிறாரு. ஆனா இதை பற்றி அவருக்கு இந்த புக்கை பற்றி எதுவும் தெரிஞ்சிருக்கக்கூடிய ஸ்கோப்பு கிடையாது. ஆனால் அப்போது பேரக்ஸ்ல தான் அது நடந்திருக்கு. சாதா பீப்புள் இந்த அளவுக்கு வரவே இல்லை. பேரக்ஸ்ல நடந்திருக்கு, சிட்டிஸ்ல நடந்திருக்கு. இந்த அளவுக்கு ஏரியா எதுவும் கவர் ஆகும். திப்பு சுல்தானோட தொடர்பு ஏற்படுத்தி கொண்டு திப்பு சுல்தான் மூலமா பிரான்ஸ் நாட்டில் இருந்த நெப்போலியனோட தொடர்பு ஏற்படுத்தி வெள்ளைக்காரர்களை எதிர்ப்பதற்காக உலகம் தழுவிய ஒரு போராட்ட அமைப்பை உருவாக்கிய பெருமை மருதுபாண்டியர்கள் சார். இந்த வரலாறு, இந்த பெருமையும் இவ்வளவு ஏற்பாடும் இந்தியாவில் இங்கே தவிர மருதுபாண்டியர்களை ஏற்படுத்திய இந்த அமைப்பை தவிர வேற எங்கேயும் ஏற்படுத்தல. அதனாலதான் வெள்ளைக்காரன் பொறுத்த மட்டும் என்ன சந்தேகப்பட்டாங்கன்னா, இது அமெரிக்க சுதந்திர போராட்டத்தை போல ஒரு ஆர்கனைஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்லயே தெரியும். மருதுபாண்டியர்கள் வெள்ளைக்காரர்களுக்கு எதிர்ப்பா இருக்காங்கன்றது வெள்ளைக்காரனுக்கு முதல்லயே தெரியும். ஆனா வெளியே காமிச்சுக்கல. அதுக்கு என்ன காரணம்னு சொன்னா, இவங்களை எல்லா பாளையங்களும் இருக்கையில இவங்களோட போய் தொட்டோம்னு சொன்னா எல்லாம் சேர்ந்து நம்மளை அழிச்சிருவாங்க அப்படின்ட்டு எல்லாத்தையும் ஒழிச்சுட்டு கடைசி பாளையம் தான் அது. கடைசி தான் சிவகங்கை. 1801 அவங்களை தூக்கில போட்டல இதுதான் கடைசி. அதுக்கு முன்னாலேயே திப்பு சுல்தான் எல்லாம் தோற்கடிச்சிடுறாங்க. அதுக்கு பின்னால அங்க டூண்டாஜ் வாக்னு சொல்லிட்டு ஒரு தளபதி தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு, சரியா வரல. அதுக்கு காரணம் என்னன்னா, பிரான்ஸ் நாட்டில இருந்து வந்த நெப்போலியனால் அனுப்பி வைக்கப்பட்ட படை ஈஜிப்ட் வரையிலும் வந்துருச்சுன்றாங்க. அது வரையில பிரான்ஸுக்கும் இங்கிலாந்துக்கும் ஒரு ஒப்பந்தம் ஆயிடுது. ஒப்பந்தம் ஆன பிற்பாடு பிரான்ஸ் இங்கிலாந்தினுடைய காலனி நாடான இந்தியாவுக்கு பிரான்ஸ் படை உதவி பண்ணக்கூடாதுன்னு அவங்களுக்குள்ள அக்ரிமெண்ட் ஆயிடுச்சு. அந்த ஒப்பந்தத்தின் காரணமா தான் நெப்போலியன் அனுப்பிய படை இங்க வரல. வந்திருந்ததுன்னா இந்திய நாட்டினுடைய வரலாறே வேறு விதமா இருக்கும். இவர் கூட முன்னால ஜனாதிபதி நாராயணன் கூட பிரான்ஸுக்கு போயிருக்கல மிஸ்ட் லெட்டர்னு சொல்லிட்டு ஹிந்துல பாக்ஸ் பண்ணி போட்டிருந்தாங்க. அந்த கடிதம் மிஸ் ஆகி போச்சு, இல்லைன்னா இந்திய நாட்டினுடைய வரலாறே வேறு விதமா இருக்கும்னு பேசியிருந்தாரு. அதுக்கு இடையில இங்க உள்ள ஒற்றுமையை குலைக்கிறான். ஜாதி அடிப்படையில, மத அடிப்படையில இப்படி ஒற்றுமையை குலைத்து ஜாதி பிரிவினை ஏற்படுத்தி அதன் மூலமா தான் மருதுபாண்டியர்களை அவங்களால தோக்கடிக்க முடிஞ்சது. அன்றைக்கே மருதுபாண்டியர்களுடைய அணியில தமிழ்நாடு ஒன்று திரண்டு இருந்தா இன்னைக்கு இந்திய நாட்டினுடைய வரலாறே வேறு விதமா இருந்திருக்கு. நமக்கு அது அடிமை நாடுன்னு சொல்லக்கூடிய கட்டமே உருவாயிருக்காரு. வெள்ளைக்காரனுடைய ஆட்சியை இங்க ஏற்பட்டிருக்காரு. வெள்ளைக்காரன் தொடக்க காலத்திலேயே துரத்தி அடிக்கப்பட்டிருப்பான். அதிகாரம் இழந்த மன்னர்களின் இப்போராட்டம் சுயராஜ்ய அதிகாரத்தை கைப்பற்றும் போராட்டமாக இல்லாமல் மக்களின் ஜனநாயக உரிமைகளை மீட்டெடுக்கும் அரசியல் புரட்சியாக இருந்தது. ஜூன் மாதம் 3ஆம் தேதி பிரிட்டிஷாரின் ராணுவ கேந்திரமான கோயம்புத்தூர் கோட்டையை தாக்குவதென்றும் தென்னிந்தியா முழுவதுமே பிரிட்டிஷாருக்கு எதிரான கிளர்ச்சியை ஒரே நேரத்தில்
பகிரங்கமாக துவக்குவதென்றும் இக்கூட்டத்தில் முடிவு செய்தனர். தென்னிந்தியா மற்றும் வட இந்தியாவின் இணைப்பு பாலமாக விளங்குகின்ற கோவை கோட்டையை கைப்பற்றுவதன் மூலம் எதிர்காலத்தில் வட இந்தியாவை பிரிட்டிஷ் ஆதிக்கத்தில் விழாமல் தடுக்க முடியும் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் இந்த திட்டம் வகுக்கப்பட்டது. தேசிய புரட்சியாளர்களின் இந்த புரட்சி திட்டம் ஐரோப்பிய அரசியல் அதிகாரத்தை இந்தியா முழுவதும் எதிர்க்கும் தேசிய ஒருமைப்பாட்டையே பிரதிபலிக்கிறது. இத்திட்டம் பிரெஞ்சு புரட்சியின் போது பாஸ்டில் சிறைச்சாலையை தகர்த்ததற்கு சமமானதாகும். புரட்சியாளர்களின் இத்திட்டம் பற்றிய உளவு செய்தி கோயம்புத்தூர் தாசில்தாருக்கு கிடைத்துவிட்டது. வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த கோயம்புத்தூர் முற்றுகை பலத்த மோதலுக்கு பின் பதட்டத்துடன் ஆங்கிலேயரால் முறியடிக்கப்பட்டது. இத்திட்டம் தோல்வியுற்றதால் பிடிபட்ட அப்பாச்சி கவுண்டர் உட்பட 42 புரட்சியாளர்கள் கோயம்புத்தூர், சத்தியமங்கலம் ஆகிய இடங்களில் தூக்கிலிடப்பட்டனர். செப்டம்பர் 10 கொனக்கல் என்ற இடத்தில் நடந்த போரில் வெலஸ்லியிடம் தோல்வியுற்று தூண்டாஜி வாக் கொல்லப்பட்டார். இத்தகைய நெருக்கடியான நேரத்தில் மருது பாண்டியர்கள் முனைப்புடன் முன்வந்து சீர்குலைந்து போய்க் கொண்டிருந்த போராளி கூட்டமைப்பை நெறிப்படுத்தி தேசிய புரட்சியாளர்களுக்கு ஊக்கமளித்தனர். அதன் முதல் கட்டமாக பாளையங்கோட்டை சிறையில் இருந்த ஊமைத்துறையை விடுவிப்பதற்கான நடவடிக்கையில் இறங்கினார் மருது பாண்டியன். 1801 ஆண்டு பிப்ரவரி 2ஆம் தேதி திருச்செந்தூர் முருகனுக்கு திருத்தல பயணம் மேற்கொள்ளும் பரதேசிகள் போல புரட்சியாளர்கள் 200 பேர் வேடமிட்டு சென்று பாளையங்கோட்டை சிறைக்குள் பலாத்காரமாக நுழைந்தனர். ஊமைத்துறை மற்றும் பிற போராளிகளும் இச்சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சிறையில் இருந்து தப்பித்தனர். ஊமைத்துறையை சிறையிலிருந்து மீட்ட இந்த சாகச செயல் தென்கோடி பகுதி வரை புரட்சி பரவிவிட்டதற்கான அடையாளமாக அமைந்தது. புரட்சியாளர்களால் தப்பித்த ஊமைத்துறை இழந்து போன பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை 6 நாட்களில் திரும்ப கட்டினார். முப்பதாயிரம் படை வீரர்களையும் 50 பாரா வண்டிகளில் வெடிமருந்தையும் அனுப்பிய மருது பாண்டியர்கள் நெல்லை போராளி கழகங்களை மேலும் ஊக்குவித்தனர். ஆனால் பாஞ்சாலங்குறிச்சி விரைவிலேயே வீழ்ந்து போனது. காலின் மெக்கேலேவும் கர்னல் ஆக்னியும் பாஞ்சாலங்குறிச்சியை வீழ்த்தினர். காயத்துடன் தப்பித்த ஊமைத்துறை சிவகங்கை மருது பாண்டியரிடம் அடைக்கலமானார். ஊமைத்துறை அடைக்கலமான காரணத்தை கூறிக்கொண்டு பிரிட்டிஷார் சிவகங்கை மீது போர் செய்தனர். பாஞ்சாலங்குறிச்சி வெள்ளையர் கையில் சிக்கிய 5 நாட்களிலேயே சிவகங்கை சீமையில் விடுதலை போர் தொடங்கியது. மருதிருவர்களின் அரண்மனை சிறுவயலை கைப்பற்றிய ஆங்கில படை 18 அடி உயரமுள்ள கற்கோட்டையால் கட்டப்பட்ட அழகு பொருந்திய காளையார் கோவிலை முற்றுகையிட அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டது. அடர்ந்த காடுகளிடையே சாலைகள் போடப்பட்டன. புதுக்கோட்டை தொண்டைமான் அனுப்பிய காடு வெட்டி கூலியாட்கள் இதற்கு உதவினர். காளையார் கோவிலை பிரிட்டிஷார் கைப்பற்ற 30 நாட்கள் மருது பாண்டியர்களிடம் போராட வேண்டியிருந்தது. மருது பாண்டியர் சிங்கம் புணரி காடுகளுக்குள் தப்பியோடி கொரில்லா போர் முறையை கையாண்டனர். ஊமைத்துறை கோபால நாயக்கரோடு சேர்ந்து விருப்பாட்சியில் போரிட்டார். பிரித்தாலும் மோதலை உருவாக்குகிற ஐரோப்பிய சூழ்ச்சியை முறியடிக்கவும் தென்னிந்தியாவில் நிலவுகிற ஐரோப்பிய ஏகாதிபத்திய அரசியலை அழிக்கவும் வரலாற்று புகழ்மிக்க அந்த புரட்சி பிரகடனத்தை மருது பாண்டியர் வெளியிட்டார். ஜம்புதீவு புரட்சி பிரகடனம் என அழைக்கப்படும் வரலாற்று சிறப்புமிக்க அந்த பிரகடனம் இந்திய சுதந்திரத்தை முழுமையாக வலியுறுத்தும் தேசிய தன்மையை கொண்டிருந்தது. விடுதலையின் நோக்கத்தை வலியுறுத்தும் புரட்சி பிரகடனத்தை 1801 ஜூன் மாதம் திருச்சி கோட்டை நுழைவு வாய்ச்சுவற்றிலும் ஸ்ரீரங்கம் பெரிய கோயில் சுவற்றிலும் ஒட்டினார் மருது பாண்டியன். மருது பாண்டியனால் வெளியிடப்பட்ட அந்த புரட்சி அறிக்கை இந்தியாவின் ஒற்றுமைக்கும் மதங்களின் இணைப்புக்கும் அறைகூவல் விடுத்த முதல் ஆவணமாகும்.
அந்நிய சக்தியின் ஆதிக்க சர்வாதிகாரத்தை எதிர்த்து போராட ஒடுக்கப்பட்ட ஓர் தேசத்தின் முதல் உரிமை குரலாகவும் இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் முதலாக வெளிவந்த புரட்சி அறிக்கையாகவும் கருதப்படுகின்றது.